11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஃப் இயர்லி எக்ஸாம்லேயும் பப்ளிக் எக்ஸாம்லேயும் நீங்கள் ஹை ஸ்கோர் எடுக்கிறதுக்கான வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்க போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 11th மேக்ஸ் மார்ச் 2020 கொஷின் பேப்பரில் வந்த கொஸ்டின் தான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எழுதியிருக்கிறேன். ஓகே, இப்போது சொல்யூஷன் பார்க்கலாம். ஜஸ்ட்டு இஃப்க்கு பக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கிட்டேன். தமிழ் மீடியம் எண்ணிலுக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ இதிலேருந்து ஏ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அதாவது பை வந்து ப்ளஸ் வந்துச்சுன்னா எல்சிஎம் எடுக்கணும், அதாவது மீசிமா எடுக்கணும். ஸோ நான் 9 ஃபேக்டோரியல்னு எடுத்துக்கிறேன். ஏன் 9 ஃபேக்டோரியல்னு எடுத்துக்கிறேன்னா ஏக்கு கீழே என்ன இருக்குது 9 ஃபேக்டோரியல், அதனால் 9 ஃபேக்டோரியல் எடுத்துக்கிறேன். அப்போ தான் 9 ஃபேக்டோரியல் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் கேன்சல் பண்ண முடியும். ஓகே, பை வந்து ப்ளஸ் வந்தால் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ அதனால் பை போட்டு 9 ஃபேக்டோரியல் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போது இந்த பைக்கு கீழே இருக்கிறது பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே 7 இருக்குது, இங்கே 9 இருக்குது. ஸோ இங்கே என்ன குறையுது, 8, 9 குறையுது. ஓகே, ஸோ 8, 9 குறையுது. ரெண்டுத்துக்கும் இன்ட்டு பண்ணால் 9 8s are 72, அதனால் 72. இந்த ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸு. இப்போது இங்கே கீழே பாருங்கள், இங்கே 8 இருக்குது, இங்கே 9 இருக்குது. இங்கே என்ன குறையுது, 9 குறையுது. ஸோ அதனால் 9 போட்டுக்கிட்டேன். இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதுங்க. நெக்ஸ்ட்டு 72 + 9 81. இங்கே ஏ இருக்குது. இந்த 9 ஃபேக்டோரியலும் கேன்சல் ஆகிடும். ஸோ ஏவோட வேல்யூ 81. ரைட்டில் இருக்கிறது லெஃப்டில் இருக்கிறது ரைட்டில், ரெண்டும் ஒரே நேரத்தில் இடம் மாறும்போது சைன் சேஞ்ச் ஆகாது. ஸோ ஏ = 81. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா ஒரு லைக் போடுங்க. உங்களை மாதிரியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸும் ஹாஃப் இயர்லி எக்ஸாம்லேயும் பப்ளிக் எக்ஸாம்லேயும் ஹை ஸ்கோர் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாம் யூஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.